உங்களோட ஓவியங்கள் எல்லாம் பார்த்தேன், அதில் நிறைய அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படின்னு வரைஞ்சிருக்கீங்க. அதுக்கும் இந்த தமிழ் ஓவியத்துக்கும் என்ன சம்மந்தம்? அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து மாடர்ன் ஆர்ட்ஸ். மாடர்ன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸ். ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை ரொம்ப அருகாமையில் பார்க்கறது, இல்லை அருகாமையில் இருக்கிற பொருளை ரொம்ப தூரமாக வச்சு பார்க்கறது. இந்த ரெண்டு விஷயம் தான் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸில் இருக்கும். ஆக இன்னைக்கு என்னோட ஆர்ட்ஸ் என்னன்னா, இந்த உலகத்தில் இல்லாத ஆர்ட்ஸுகளை நான் வரையணும்னு ஆசைப்படுறேன். ஆக என்னோட எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு போகும். அது தியானத்தில் தான் முடியும். சரிங்களா? தியானத்தில் எப்படி நம்ம கண்ணை மூடுறோம், கண்ணை மூடினோடனே இந்த இடத்துல ஒரு சிகப்பு வெளிச்சம் தான் தெரியலாம். கண்ணை மூடனா நெத்திக்கண்ணு சொல்றாங்க, சிகப்பு வெளிச்சம். அந்த சிகப்பு வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம ரத்தத்துல தான் வருது. நம்ம ரத்தத்தை நம்ம கண்ணுக்கு மேல இருக்கிற இந்த இடத்துல ரத்தங்கள் இருக்கு, அந்த ஒளி நம்மளை பார்க்குது. ஆக நம்ம கண்ணை மூடினோடனே அந்த சிகப்பு வர்ணம் இங்க வரும். அதே சிகப்பு வர்ணம் இந்த வெளியே உள்ள நீல வர்ணத்தோட மிக்ஸ் பண்றப்ப, ஜாயின் பண்றப்ப அது ஊதா வர்ணமா மாறுது. இயற்கை கூட நம்ம இணைஞ்சு பார்த்தா தான் இது தெரியும். சரிங்களா? ஆக அது வந்து ஒரு திரை. இங்க வந்து ரொம்ப யோசிக்கிற தன்மை, நம்ம மூளைக்கு இந்த யோசிக்கிற தன்மை இங்க தான் இருக்கு. யோசிக்கிற தன்மை. பின்பக்கம் என்ன தன்மைனா சேகரிக்கிற விஷயங்களை வந்து சேகரிச்சு வச்சுக்கணும். அப்ப மின்னுக்கு வந்து யோசிக்கிற தன்மை இருக்கனால இந்த இடம் தான் தியானத்தை நீங்க எங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். தியானம் அப்படி செய்யறாங்கன்னா இந்த இடத்துல ஒளி வர மாதிரி காட்டுவாங்க. சரிங்களா? ஆக அந்த மாதிரி நம்ம அப்படி அமர்ந்து அதை நோக்கி போறப்ப கொஞ்ச காலம் கட்ட செஞ்சவொடனே சில வெளிச்சங்கள் உருவங்களா மாறும். சில வெளிச்சங்கள் உருவங்களா மாறும். அந்த உருவங்கள் கனவுகளா நமக்கு தெரியும். ஆக நம்ம தூங்கின பிறகு கூட அந்த கனவு காணுவோம். அதே மாதிரிதான் இந்த ஆர்ட்ஸ் வந்து ஒரு கனவு தான். என்னோட கனவு இதெல்லாம் வந்து என்னோட கனவு. அந்த உள்ள இருக்கிற கனவை இன்னைக்கு நான் வந்து தாளில காட்டியிருக்கேன். எத்தனையோ கனவுகள் வந்து உள்ளே மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு கூட நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நம்ம வெளியே கொண்டுவோம். ஆக தூரத்துல இருக்கிற ஒரு விஷயங்களை நம்ம உள்ள கொண்டுவோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த படம் நீங்க பாருங்க. இந்த படம் இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸ். அதாவது என்ன, வெறும் வர்ணங்கள் மட்டும்தான் இருக்கு. கலர்ஃபுல் வர்ண கலவை. அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸ் வர்ண கலவை. இந்த வர்ண கலவையில ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும். யார் யார் என்னென்ன நிலையில இருக்காங்களோ அவர்களுக்கு ஏத்த மாதிரி அங்க உருவ அமைப்புகள் அவங்களுக்கு தென்படும். இந்த ஆர்ட்ஸ்ல 10 பேர் பார்த்தாலும் 10 விதமா சொல்லுவோம். ஆனா ஒரு சில ஆர்ட்ஸ், அதாவது இயற்கை ஓவியம் சொல்றோம், இயற்கைகள் அப்படியே படம் பிடிக்கிற மாதிரி வரைஞ்சது. ஒரு மலையை பார்க்குறோம், ஒரு அருவியை பார்க்குறோம், அதை அப்படியே வரைஞ்சு காட்டுறாங்க. அது ஒரு கலை. காப்பி பண்றது, அப்படி எடுத்து வரைகிறது. அதுல வந்து ஒரே விஷயம் தான் பார்த்தது. 10 பேர் பார்த்தா 10 பேருக்கு ஒரே விஷயம் தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஓவியங்கள்ல 10 பேர் பார்த்தா 10 பேருக்கும் 10 விதமான விஷயங்கள் தெரியும். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸ். தமிழ் ஆர்ட்ஸுக்கும் அதுக்கும் என்ன சம்மதம் கேட்டா, தமிழ் ஆர்ட்ஸ் வந்து ஒரு புதுமை. இப்ப நான் கொண்டுட்டு வந்தது வந்து ஒரு புதுமை. என்ன புதுமைனா, வர்ணங்களை கலவையா செஞ்சு, இப்ப இந்த 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 ஓவியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கலவைகள் தான், வர்ண கலவைகள். வர்ண கலவைகள ஒரு முடிஞ்சும் முடியாத ஒரு ஓவியம். அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, முடியணும்னு சொல்ல முடியாது. இடையிலே நிக்கிறது. சரிங்களா? அதாவது நியூட்டன்னா நடுநிலையான ஓவியம். ஏன்னா அது சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஓவியம் வந்து நம்மள மீட் பண்ணிக்கிட்டு நம்மள வந்து சந்திக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இது என்னது, எப்படி இருக்கு. அப்ப நீங்க அவங்க கூட உரையாடுவீங்க. அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்ஸ்ல வந்து எல்லாருமே உரையாடுவாங்க, சிந்திப்பாங்க. சரிங்களா? இயற்கை ஓவியங்கள்ல இப்ப ஒரு சினரிஸ் சொல்றாங்க, சினரிஸ் ஓவியங்கள் அப்படின்றாங்க.
சின்னதை சூரியன் வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டியது. ஓவியங்கள் வந்து ஒரு விதமான ஓவியங்கள், விதவிதமான ஓவியங்கள் இருக்கு. சில பேர் கர்த்தூனிஸ் வரைவாங்க. கர்த்தூனிஸ் பார்த்துருக்கீங்க? கர்த்தூனிஸ் வரைவாங்க. சில பேர் போர்ட்ரேட் ஆர்ட்ஸ் வரைகிறாங்க. முக உருவங்கள், மனித உருவங்களே வரைஞ்சிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து மிருகங்களை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து மனிதனால் செய்யப்பட்ட கட்டிடங்களை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து மரத்தையே வரைஞ்சிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து குடியை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவர்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருள் அப்படியே நோக்கிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. ஆக என்னோட நோக்கம் என்னன்னா, என் நோக்கம் வந்து கடவுள் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். இந்த உலகத்துல இந்த பெஸ்டான உண்மையான ஒரு ஓவியன் யாருன்னா கடவுள் தான். கடவுள் சொல்றாங்க இயற்கை. இயற்கை கடவுள்னு இவர் தான் நம்ம குறிப்பிட முடியாது. இயற்கை வந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு ஓவியத்தை இந்த வானத்துல காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இயற்கை வரைஞ்ச ஓவியம் தான் நம்பலாம். நம்ம எல்லாமே அந்த இயற்கை வரைஞ்ச ஓவியம். அதுல நான் வரைகிற ஓவியங்கள் வந்து டிவோஷனல் பக்தி, அதுக்குள்ள ஒரு தெய்வீக நிலை உருவாகுதாங்க. அதுதான் தமிழ் ஆர்ட்ஸ். தமிழ் ஆர்ட்ஸ் என்னன்னு நீங்க கேட்டா அது வந்து ஒரு தெய்வீக நிலையாகும். எதை பார்த்து எதை வரைஞ்சாலும் அதுக்குள்ளார ஒரு தெய்வீக தன்மையை நீங்க பார்க்க முடியும். மனுஷனுக்குள்ளார எப்படி இந்த 7 வர்ணங்களும் வடிவமா சுத்திக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த தமிழ் ஆர்ட்ஸ்ல வந்து 7 வர்ணங்கள் நிச்சயமா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தமிழனும் இந்த தமிழ் ஓவியத்தை பழகணும். எப்படி பழகணும்? தியானித்து பழகணும். ஒவ்வொரு தமிழனும் தியானித்து பழகிறப்ப அவன் மற்றவங்க மாதிரி தியானம் பண்றேன்ட்டு ஆசனம் போட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை வந்து இப்ப மாறி போச்சு. மனிதன் செயல்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஓவியத்தை வரைஞ்சாலும் வருங்காலத்துல எத்தனையோ ஓவியங்கள் இங்க நிற்கும். தெரியுதுங்களா? அதனால்தான் நான் அந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்தேன். தமிழ் ஓவியம் தியான வழிமுறை. தியானத்துக்கும் தமிழுக்கும் ஓவியத்துக்கும் ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தையும் ஒரே இடத்துல நடுநிலையா நிக்கிறது இந்த கண்காட்சி. அடுத்த கேள்வி இருக்குங்களா? இங்க